வேக்சின்ஸ் பற்றி பேசியிருந்தோம் மேம். வேக்சின்ஸ் வந்து கோவிட்க்கு எடுத்தோம், வேறு நிறைய கண்டிஷன்ஸ்க்காக நம்ம வேக்சின்ஸ் எடுக்கிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்கு மேம் வேக்சின்ஸ் எடுக்கணும்? நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி ஒரு நான் ப்ரெக்னென்ட் கேர்ள் அப்படின்னா அவங்க ஒரே ஒரு ஆளுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். பட் ப்ரெக்னென்சின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ அவங்க மதர் ப்ளஸ் ஒரு ஃபீட்டஸ் 2 பேருக்கான ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெக்னென்சியில் வந்து அவங்களோட இம்யூனிட்டி வந்து டோட்டலாக வந்து சப்ரெஸ் ஆகிருக்கும். ஸோ என்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ரொம்ப மோசமாக வந்து அந்த தாய்மார்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஃப்ளூன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா அது ஒரு மைல்டர் ஃபார்மில் போயிடும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு நிமோனியா வந்தால் கூட ஈஸியாக வந்து க்யூர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ப்ரெக்னென்சியில் அவங்க வந்து அந்த ஃப்ளூவில் அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மொத்தத்திலே வந்து ப்ரெக்னென்சியில் இம்யூனிட்டி ரொம்ப சப்ரெஸ்டாக இருக்கும். ஸோ இந்த நோயின் தாக்கம் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும், ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நிமோனியா வர்றது அண்ட் வெண்டிலேட்டரி சப்போர்ட் தேவைப்படுறது அண்ட் சம்டைம்ஸ் வந்து அவங்க உயிருக்கு கூட ஆபத்தாகக்கூடிய நிலைமை வந்து வரலாம். அதுக்காக ஒரு சின்ன ஒரு ஃப்ளூ ஷாட், ஒரு ஷாட் வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி போட்டுட்டோம் அப்படின்னா டோட்டலி இந்த இது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க